மீன் குழம்பு வைக்க போகிறோம் இன்றைக்கி. மீனுக்கு தேவையானது மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, வரமிளகா பொடி, சீரகம், 2 பூண்டு, கொஞ்சம் புளி, அதுக்கு தகுந்தது தேங்காய் கொஞ்சம், அப்புறம் வெந்தயமும் சீரகம் போட்டு தாளிக்கணும். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி போட்டு தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி ஆட்டிக்கணும். ஆட்டி எடுத்து வச்சுட்டு இதை தாளித்து விட்டு மீன் குழம்பு கலக்கி வச்சதுக்கு போடணும். நல்லா கொதி வரும்போது மீனை போட்டு இறக்கணும். மீன் குழம்பு ரெடி. இப்போ நாங்கள் இந்த மீனை எடுத்து வச்சுருக்கோம். இந்த மீன் தான் குழம்பு வந்ததே இந்த மீனை போட்டு இறக்கிட வேண்டும். இப்போ மீன் குழம்புக்கு வெங்காயமும் தக்காளி கட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் ஆட்டணும், அரைக்கணும். மிக்சியில் கட் பண்ணுறோம். இப்போ இந்த வெங்காயத்தை அரைச்சி குழம்பு கூட கலக்கணும். பூண்டு 2, சீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சா நல்லா மணமாக இருக்கும். இப்போ தேங்காய், தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கிறோம். அது கூட இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம். அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். கொஞ்சம் காயணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெந்தயமும் சீரகம் போடணும். வெந்தயம் சீரகத்தை போட்டு நல்லா செவக்க விட்டு அப்புறம் வெட்டி வச்ச தக்காளி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் போட்டு தாளிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. அரைச்சி வச்ச வெங்காயமும் தக்காளியும் கலக்கிறோம். கலக்கி அது கூட மிளகு பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்க்க போகிறோம். தனியா பொடி, நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும். தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கணும். தேவையான உப்பு. கொஞ்சம் நேரம் இதை நல்லா வேக வைக்கணும். தேங்காயும் கூட கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா புளிப்பாக இருக்குது. மீன் சன்னமாக அரைச்சிட்டோம். தேங்காயும் புளியும் அரைச்சது அந்த குழம்பு கூட சேர்த்தணும். தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மிளகு வாசம் பூரா போகணும். போனதை எடுத்து மீன் போடணும். இப்போ நல்லா கொதிக்குது. மீன் கழுவி வச்ச மீனை ஒவ்வொன்றா போடணும். ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும். அப்படி சுலோவாக அடுப்பை வச்சு வச்சிடணும். குழம்பு ரெடி. மீன் பாருங்கள்.